சிம்பிளா, ஈஸியா அரை கப் ரவைய வச்சு நம்ம ஹல்வா பண்ண போறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சுகர் இல்லாம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. மைதா இல்லாம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெய்யுமே ரொம்ப குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் ரவை எடுத்துக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இது வந்து நல்லா ஊறிடும் உங்களுக்கு. அந்த சாஃப்ட்டா மாவு மாதிரி ஊறி வந்துடும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இத அப்படியே பெசஞ்சு அதனோட பால் எடுக்கணும். நீங்க மிக்ஸியில ஊத்தி அரைச்சும் பண்ணலாம். அரைச்சும் நீங்க வடிகட்டலாம். ஸோ இது வந்து 2 விதமா பண்ணலாம். நம்ம வந்து கோதுமை ஹல்வா பண்ற மாதிரி மாவா பெசஞ்சும் பண்ணலாம். இப்போ இத வந்து நம்ம வடிகட்டிடணும். நல்லா பெசஞ்சதுக்கு அப்புறமா அந்த பால் எடுக்கணும் அவ்வளோதான். ஸோ இந்த மாரி பெசஞ்சீங்க அப்படின்னா, அந்த க்ளூட்டன் எல்லாம் வந்துரும் அந்த ரவையிலருந்து. நல்ல ஒரு ஸ்மூத்தான பால் மாதிரி வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதில எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நீங்க பெசையலாம். ஆப்ஷனல் தான் அதெல்லாம். ஸோ இந்த க்ளூட்டன் நீங்க அப்படியே போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம இத எடுக்கணும். ரிமூவ் பண்ணணும். ஸோ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இம்மீடியட்டா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 கப் வெல்லம், ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்திட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நாட்டு சர்க்கரையில பண்ணலாம். கருப்பட்டி நல்லாருக்கும் உங்களுக்கு. அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ப்ரவுன் கலர் வரும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த தூச வந்து ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம பண்றோம். இதெல்லாம் ஒரு கம்பி பதமெல்லாம் வரக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வடிகட்டிடணும். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தூசெல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது, நம்ம அந்த பால வந்து ஊத்தணும். ஸோ நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நல்லா திக்காகி வரும். ஸோ இடையில இடையில நம்ம நெய் ஊத்திட்டு நல்லா குக் பண்ணணும். நல்லா பச்சை வாசனை போய் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமையில பண்ணதா, ரவையில பண்ணதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லா எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது பாருங்க நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்குது. ஒரு 5 நிமிஷமா நான் கிளறிட்டு இருக்கேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு. அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டீங்கன்னா, கீழ அடி பிடிக்காது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது வந்து கீழ ஒட்டாம இருக்கிறதுக்காக மட்டும் தான். மத்தபடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஹல்வாவே வந்து ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப வந்து பர்ன் ஆகாது கீழ. ஸோ திரும்ப ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, பாதாம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்க முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒண்ணோட ஒண்ணு திரண்டு வந்துருச்சு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெய் நெய் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்திருக்கும். இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். உங்களுக்கு டைம் ஆக ஆக இன்னும் வந்து இது இறுக்கமாக ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப திக்கா வர வரைக்கும் நீங்க பண்ண வேணாம். இந்த அளவுக்கு வந்தாவே அந்த ஹல்வா கெட்டு போகாது. 1 வாரம் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு மணம் வரும். ஸோ ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும். அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ன்ற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.